பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டில் வேரியஸ் ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஒவ்வொரு நோட்டீஸும் செப்பரேட்டாக வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டு வரோம். அதில் இப்போது இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டெப்யூட்டி தாசில்தார் பணியிடத்திற்கான நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கீழே வரக்கூடிய ஒரு பணியிடம் தான் வந்து டெப்யூட்டி தாசில்தார் பணியிடம். இது வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட், நேரடி நியமனம் மூலமாக ஃபில் பண்ணுறாங்க. இந்தியன் எலிஜிபிள் சிட்டிசன்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். அதாவது யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரியில் ரெசிடென்சி இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். ரிட்டன் காம்படிட்டிவ் எக்ஸாம் மூலியமாக டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் இதை ஃபில் பண்ணுறாங்க. பணியிடங்களை எவ்வளோ போஸ்ட்டு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத பின்னாடி பார்க்கலாம். அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் 27/6/2025 3 மணி வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஆல்ரெடி சர்வீஸில் இருக்கக்கூடிய இன் சர்வீஸ் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் 5/7/2025. சரிங்களா? ரிட்டன் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் டென்டேட்டிவ் டேட் வந்து 20/7/2025 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி அந்த டேட்டில் எக்ஸாம் இருக்கும். அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? டெப்யூட்டி தாசில்தார் பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் குரூப் பி நான் கெசட்டட் நான் மினிஸ்ட்ரியல் போஸ்ட்டு. இது வந்து நேரடி நியமனம் மூலியமாக பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டில் பாண்டிச்சேரி ரெசிடென்ட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது. 7th CPC படி டெப்யூட்டி தாசில்தாரை பொறுத்த வரைக்கும் லெவல் 6 இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு. அதாவது மோர் தென் 75,000-80,000 மேலே உங்களுக்கு வந்து சேலரி கையில் கிடைக்கும். டோட்டல் வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் 30 வேக்கன்சி இருக்குது. அன்ரிசர்வ்டில் 12 வேக்கன்சியும், இடபிள்யூஎஸில் 3 வேக்கன்சி, எம்பிசியில் 5, எஸ்சியில் 5, ஓபிசியில் 3, பிசிஎம்மில் 1, இபிசியில் 1 வேக்கன்சியும், பிடபிள்யூடி கேண்டிடேட் அப்ளை பண்ணுற மாதிரியான ஒரு வேக்கன்சியும் இருக்குது. சரிங்களா? இதில் வேக்கன்சிஸ் வந்து டென்டேட்டிவ் தான், இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அல்லது கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எனி டிகிரி முடித்த கேண்டிடேட், எனி சப்ஜெக்ட் எனி டிகிரி முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அதுவே வந்து டிகிரி இன் லா முடிச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. சரிங்களா? குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 27/6/2025 வந்து அவங்க குவாலிஃபிகேஷனை அட்டைன் பண்ணியிருக்கணும். அதாவது அவங்க டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 27/6/2025 அன்னைக்கு 32 வயதுக்குள்ளே இருக்கணும். சரிங்களா? அப்படி இருந்தாங்கன்னா எலிஜிபிள். ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கேட்டகரி கேண்டிடேட்ஸுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. இந்த 32 வந்து ஜென்ரலாக இருக்கக்கூடிய அன்ரிசர்வ்ட் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான் பொருந்தும். எம்பிசி, ஓபிசி, இபிசி, பிசிஎம் கேண்டிடேட்கெலாம் 32 + ஒரு 3 வருடம் எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. 35 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். எஸ்சி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் 5 வருடம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. அதாவது 37 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேனை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய மிலிட்ரி சர்வீஸ் ப்ளஸ் ஒரு 3 வருடம் வரைக்கும் எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. அதுவே பிடபிள்யூடி டிஃபென்ஸில் வந்து டிசேபிள்டான கேண்டிடேட்ஸ், ஏதாவது ஃபாரின் கண்ட்ரிலேயோ அல்லது ஏதாவது ஆப்ரேஷன்ஸில் வந்து அவங்க டிசேபிள்ட் ஆகியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் 3 வருடம் எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. அதுவே எஸ்சி கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி இருந்தால் 8 வருடம் வரைக்கும் எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. பிடபிள்யூடி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் 10 வருடம் வரைக்கும் எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. எஸ்சி கேண்டிடேட்க்கு 5 வருடமும், ஓபிசி, எம்பிசி, இபிசி, பிசிஎம் கேண்டிடேட்க்கு எக்ஸ்ட்ரா 3 வருடம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. இன் சர்வீஸ் கேண்டிடேட், அதாவது ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாங்க, அதே மாதிரி 3 வருடத்துக்கு மேலே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க கவர்மெண்ட்டில் அப்படின்ற மாதிரி இருந்தால், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்குலாம் வந்து மேக்ஸிமம் அப்பர் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 37 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அன்ரிசர்வ்ட் கேண்டிடேட்டுக்கு எலிஜிபிள். ரிமைனிங் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டுக்கு 40 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். எஸ்சி கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி தான் 42 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். நேட்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரியில் ரெசிடென்சி, அதாவது நேட்டிவிட்டி இல்லைனா ரெசிடென்சி சர்டிஃபிகேட் வந்து லாஸ்ட்டு 5 வருடம் வந்து அவங்க கேண்டிடேட் வந்து ரெசிடெண்ட்டாக இருக்கணும். சரிங்களா? அதற்கான ப்ராப்பரான ரெசிடென்சி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கணும். ஒன்ஸ் செலக்ட் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி தான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போது புதுசாக ஃப்ரெஷ்ஷான நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இல்லைனா வந்து ரெசிடென்சி சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன கேட்டகரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து என்ன கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதற்கான ப்ராப்பரான ஃபார்மேட்டில் சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும். அதை வந்து ஃப்ரெஷ் சர்டிஃபிகேட் வந்து செலக்ட் ஆகக்கூடிய கேண்டிடேட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போது ப்ரொடியூஸ் பண்ணணும். இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க 2024-25 ஃபினான்ஷியல் இயரில் வாங்கின சர்டிஃபிகேட்டாக இருக்கணும். அதே மாதிரி அது வந்து 2025-26க்கு எலிஜிபிளாக வேலிடிட்டி இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்டாக இருக்கணும். பிடபிள்யூடி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும்
டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் போர்டில் வாங்கின மெடிக்கல் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து வச்சுருந்தா எலிஜிபிள். எக்ஸ் சர்வீஸ்மேனை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட், சர்வீஸில் ஒர்க் பண்ணுறதுக்கான சர்வீஸ் சர்டிஃபிகேட், இதை மாதிரியான எல்லா சர்டிஃபிகேட்ஸும் வச்சுருக்கணும். சரிங்களா? ஆல்ரெடி வந்து எக்ஸ் சர்வீஸ்மேனில் இருந்தவங்களுடைய பசங்க, சன்ஸ், டாட்டர்ஸ் இல்லைனா அவங்களுடைய டிபெண்டன்ட்லாம் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாவுக்கு எலிஜிபிள் கிடையாது. இதற்கு அப்ளை பண்ணக்கூடிய அப்ளிகண்ட் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள். சரிங்களா? ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் எக்ஸாம் மூலியமாக இருக்கும். 2 பேப்பர் வந்து இருக்கும் 2 செஷனில். அதாவது உங்களுக்கு 2 மணி நேரம், ஒவ்வொன்றும் வந்து 2 மணி நேரத்துக்கு எக்ஸாம் வந்திருக்கும். பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ரீசனிங், குவான்ஸு, அதே மாதிரி ஆப்டிடியூட் இது எல்லாமே இருக்கும். ஜென்ரல் ஸ்டடீஸு, கரண்ட் அஃபேர்ஸ், எத்திக்ஸ் அண்ட் மாரலிட்டி, அதே மாதிரி இங்கிலீஷ் லாங்குவேஜ், லிட்ரேச்சர், கிராமர், காம்ப்ரிஹென்ஷன், கம்ப்யூட்டர் நாலேஜ், இது எல்லாம் சேர்த்து 100 கொஷின் இருக்கும். 100 மதிப்பெண்ணுக்கு 2 மணி நேரம் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவே பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, ஜியாகிரஃபி, சோஷியல் சயின்ஸு, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, இந்தியன் பாலிட்டி, கவர்னன்ஸு, இந்தியன் ஹிஸ்ட்ரி, வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், மாடர்ன் அண்ட் கான்டெம்பரரி இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாபிக்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து இருக்கும். 100 கொஷின்ஸ் இருக்கும், 100 மதிப்பெண் இருக்கும். 2 மணி நேரம் வந்து உங்களுக்கு டைம் வந்து அலாட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு தவறான ஆன்சருக்கும் 0.25 மார்க்ஸ் வந்து மைனஸ் ஆகும். அதே மாதிரி ஒரே கொஷினுக்கு வந்து 2 ஆன்சர் அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் அதுக்கும் வந்து நெகட்டிவ், அதாவது ராங் ஆன்சராக தான் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆன்சர் வந்து நீங்கள் கொஷின் பேப்பர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பைலிங்குவல், இங்கிலீஷ் ப்ளஸ் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். தமிழ், தெலுங்கு அல்லது மலையாளம் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஆன்லைனில் அப்ளை பண்ணும் பொழுதே நீங்கள் செலக்ட் பண்ணணும். சரிங்களா? பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி கொஷின் பேப்பர், லிட்ரேச்சர், கிராமர், இது மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும். பிளாக் பால் பாயிண்ட் பென் யூஸ் பண்ணி ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். பிளாக் பால் பாயிண்ட் பென் தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து மினிமம் அன்ரிசர்வ்ட் கேண்டிடேட் வந்து 30% வந்து எடுக்கணும். கேண்டிடேட் வந்து எம்பிசி, ஓபிசி, இடபிள்யூஎஸ், இபிசி, பிசிஎம் கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி தான் 25% கண்டிப்பாக மார்க் எடுக்கணும். எஸ்சி, பிடபிள்யூடி கேண்டிடேட்க்கு 20% எடுக்கணும். சரிங்களா? பேப்பர் 1, பேப்பர் 2 ரெண்டுத்துக்குமே அட்டன் பண்ணணும். ரெண்டுத்துலேயும் கண்டிப்பாக வந்து மினிமம் மார்க்ஸ் வந்து பர்சன்டேஜ் மார்க்ஸ் வந்து எடுத்தால் மட்டும்தான் எலிஜிபிள். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாமில் எடுக்கக்கூடிய மதிப்பெண் வந்து வேலிடிட்டி வந்து 2 வருடம் வரைக்கும் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. இன்கேஸ் யாராவது வந்து வேக்கன்சி, புது வேக்கன்சி வருது, இல்லைனா வந்து இன்பிட்வீனில் யாராவது வந்து ரிசைன் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அதை வந்து இதில் இருக்கக்கூடிய வெயிட்டிங் லிஸ்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபில் பண்ணுவாங்க. அதனால் இதில் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து எழுதி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலே உங்களுக்கு வந்து வேக்கன்சிஸ் வரும்பொழுது உங்களுக்கான சான்சஸும் இருக்கும். சரிங்களா? ஆன்சர் கீயை பொறுத்த வரைக்கும் recruitment.py.gov.in வெப்சைட்டில் போடுவாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் அதில் வந்து சேலஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபைனல் டிசிஷனை பொறுத்த வரைக்கும் கீ சேலஞ்ச் கமிட்டி என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதுதான் டிசிஷன். ஃபைனல் கீயும் வந்து எக்ஸாமுடைய ரிசல்ட்டு கூட உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுவாங்க. ரீஎவல்யூஷன், ரீசெக்கிங் இந்த மாதிரி எதுவும் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது. அதுக்கான ப்ரொவிஷன் எதுவும் கிடையாது. 2 பேர் ஒரே மதிப்பெண் எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் யார் வந்து டேட் ஆஃப் பர்த்தில் முன்னாடி அப்படின்றத பொறுத்து அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இன்கேஸ் அதுவும் சேமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அல்ஃபபெட் ஆர்டரில் யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரி, காரைக்கால், மாஹே, யானம் ரீஜனில் எக்ஸாம் வந்து நடக்கும். அதே மாதிரி எக்ஸாமோடைய எக்ஸாக்ட் டேட்டு, டைமு, வென்யூ இது மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே recruitment.py.gov.in வெப்சைட்டில் போடுவாங்க. எக்ஸாம் சென்டர்ஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. அதே மாதிரி டிஏடிஏ ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். 27/6/2025 தான் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள். மொபைல் நம்பரை கொடுத்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் யூசர் நேமும் பாஸ்வேர்டும் எஸ்எம்எஸ் வரும் மொபைல் நம்பருக்கு. அதை யூஸ் பண்ணி திரும்பி நீங்கள் வந்து ஆன்லைன் போர்ட்டலில் லாகின் பண்ணணும். அதில் கேட்கக்கூடிய ஒவ்வொரு டீட்டெயில்ஸையும் கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் ஃபோட்டோ, உங்களுடைய சிக்னேச்சர் இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் ப்ரிவியூ வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ப்ரிவியூவும் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணிவிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் திரும்பியும் ப்ரிவியூவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் பண்ணலாம். ஃபைனல் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் அதுக்கப்புறம் எடிட் பண்ண முடியாது. நீங்கள் அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி வரும். அதை நீங்கள் வந்து சேவ் பண்ணி பத்திரமா வச்சுக்கோங்க. முடிஞ்சால் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. சரிங்களா? லாஸ்ட் டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணிவிடுங்க. அதே மாதிரி ஆல்ரெடி வந்து
வில்லேஜ் அசிஸ்டன்ட், வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ், விஏஓ, ஆர்ஐ ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரியான போஸ்ட்டில், அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட் அவங்க மட்டும்தான் ஃபீடர் கேடரில் வருவாங்க. அவங்க வந்து ஏஜ் லிமிட் வந்து அவங்க கிளைம் பண்ணிக்கலாம். சரிங்களா? இன் சர்வீஸ் கேண்டிடேட்டாக அவங்க மட்டும்தான் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி இன் சர்வீஸ் கேண்டிடேட்லேயே அவங்க வந்து மினிமம் 3 வருடம் ரெகுலர் சர்வீஸில் வந்து இருக்கணும் அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து இன் சர்வீஸ் கேண்டிடேட். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இன் சர்வீஸ் கேண்டிடேட்டுக்கு அவங்க ஆன்லைனில் வரக்கூடிய அப்ளிகேஷனை ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் இல்லைனா ஆஃபீஸ் மூலியமாக அவங்க 5/7/2025 3 மணிக்குள்ளே தி ஸ்பெஷல் செக்ரட்டரி ரெவன்யூ, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், கலெக்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ், வழுதாவூர் ரோட், பெட்டையான் சத்திரம், புதுச்சேரி 605009 அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்வர்ட் பண்ணதை நீங்கள் ஆன்லைனில் வரக்கூடிய அப்ளிகேஷனை ஃபார்வர்ட் வாங்கி நீங்கள் அனுப்பணும். சரிங்களா? இன் சர்வீஸ் கேண்டிடேட் ஃபார்வர்ட் வாங்காமல் அனுப்புகிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி அந்த டைமுக்குள்ளே வரல அப்படின்ற மாதிரி இருந்தாலும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அட்வான்ஸ் காப்பியாக சென்ட் பண்ணுறாங்க, அதாவது ஃபார்வர்ட் சைன் வாங்காமல் அட்வான்ஸ் காப்பியாக முன்னாடியே அனுப்பிட்டு திரும்பி அதுக்கப்புறம் ஃபார்வர்ட் சைன் வாங்கி அனுப்புகிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதையும் அனுப்பக்கூடாது. நீங்கள் வந்து டைரெக்டாக ஃபார்வர்ட் சைன் வாங்கி அதுக்கப்புறம் த்ரூ ப்ராப்பர் சேனல் அனுப்புனா மட்டும்தான் எலிஜிபிள். அதே மாதிரி இப்படி செலக்ட் ஆகக்கூடிய கேண்டிடேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு டெப்யூட்டி தாசில்தார் பணியிடத்திற்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதாவது அவங்க ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ரிட்டன் எக்ஸாமில் காம்படிட்டிவ் எக்ஸாம் அட்டன் பண்ணி அதில் மெரிட்டில் வந்தால் மட்டும்தான் வந்து அவங்க எலிஜிபிள். ப்ராப்பராக சர்டிஃபிகேஷன் எல்லாமே முடித்து அதுக்கப்புறமேட்டு எல்லாம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் மட்டும்தான் வந்து அவங்க எலிஜிபிள். சரிங்களா? இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் recruitment.py.gov.in வெப்சைட்டில் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறது வந்து எப்படி அப்படின்ற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் வேணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் இருக்கக்கூடிய இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த 6 நோட்டிஃபிகேஷனும் செப்பரேட்டாக வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபார்மசிஸ்ட்டு, தியேட்டர் அசிஸ்டன்ட், ஹாஸ்பிட்டல் அசிஸ்டன்ட், அதாவது ஹெல்த் இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரி ஏஎன்எம் இந்த மாதிரியான போஸ்ட் எல்லாமே வந்து வேக்கன்சிஸ் 1 by 1 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டில். அது எல்லாத்தையும் செப்பரேட் வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். அப்ளை பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அதை பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது வந்து பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டில் போஸ்டிங்க்கு எலிஜிபிள் பாண்டிச்சேரியை சேர்ந்த கேண்டிடேட்ஸ் எல்லாம் வந்து பாண்டிச்சேரி, யானம், மாஹே, காரைக்காலை சேர்ந்த கேண்டிடேட்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது டவுட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. டியூரிங் ஒர்க்கிங் ஹவர்ஸ் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? நன்றி.